இந்தியாவில் எந்த மத சிறுபான்மையினரிடமும் பாரபட்சம் காட்டப்படுகிறது என்ற பேச்சுக்கே இடமில்லை. பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டு. எம்பிக்கள் இடைநீக்கத்தை எதிர்த்து டெல்லியில் இந்தியா கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். காங்கிரஸ், திமுக, தேசியவாத காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்டவை பங்கேற்பு. வேலையின்மை காரணமாகவே நாடாளுமன்றத்திற்குள் இளைஞர்கள் அத்துமீறி ஊடுருவினார்கள். மத்திய அரசு மீது காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தன்னை போன்ற பட்டியலினத்தை சேர்ந்தவர்களை நாடாளுமன்றத்தில் பேச விடாமல் மறுப்பது ஏன்? காந்தி, நேரு போன்றோர் பெற்றுத்தந்த சுதந்திரத்தை மத்திய பாஜக அரசு மறுக்க முடியாது என்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆவேசம். சரத்பவாருடன் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி சந்திப்பு. இந்தியா கூட்டணி பிரதமர் வேட்பாளர் குறித்து பேசியதாக தகவல். டெல்லியில் வரும் ஜனவரி 26ஆம் தேதி நடைபெறவுள்ள குடியரசு நாள் விழா. சிறப்பு விருந்தினராக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுக்கு அழைப்பு. காஷ்மீரின் ரஜௌரியில் ராணுவ வாகனங்களை பயங்கரவாதிகள் சுற்றி வளைத்து தாக்கியதில் 5 வீரர்கள் மரணம். வனப்பகுதிகள் முழுவதையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ராணுவம் கண்காணிப்பு. காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதலில் 5 வீரர்கள் வீர மரணம் அடைந்த சம்பவம். தேசிய புலனாய்வு முகமை விசாரிக்க உள்ளதாக தகவல். ரஜௌரி பயங்கரவாத தாக்குதல் குறித்து ராணுவம் தொடர் தேடுதல் வேட்டை. உள்ளூர் கிராமத்தினர் சிலரை கைது செய்து அழைத்து சென்று விசாரணை. நமது வீரர்களின் தியாகத்தை மீண்டும் அரசியலாக்க நினைக்கிறதா பாஜக என்று சஞ்சய் ராவத் எம்பி கேள்வி. வீரர்களின் உயிரிழப்பை வைத்து 2024ஆம் ஆண்டும் வாக்கு வேட்டை நடத்தப் போகிறீர்களா என்றும் வினா. வரலாறு காணாத வெள்ளத்தால் தென் மாவட்டங்கள் மூழ்கி கிடந்த போது டெல்லியில் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொண்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று விமர்சனம். டெல்லி பயணத்தை ரத்து செய்துவிட்டு தன் மக்கள்தான் முக்கியம் என்று பாதிக்கப்பட்டவர்களுடன் நின்றிருக்க வேண்டாமா எனவும் கேள்வி. ஏன் 4 மாவட்டத்தில் எப்பொழுதும் காணாத, வரலாறு காணாத மழை, மக்கள் திணறிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பேரிடர்வு நடக்கும்போது முதலமைச்சர் இந்தி அலையன்ஸோட உட்கார்ந்திருந்தார். அங்க போய் நான் என் மக்களோட இருக்கேன், அலையன்ஸே நீ இரு, அதை நான் பார்த்துட்டு நான் வரேன், என் மக்கள் என் மண் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கணுங்க. தென் மாவட்ட பெருமழை குறித்து முன்பே எச்சரிக்கை விடுத்தும் தமிழக அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன? டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேள்வி. அதே தவிர இன்னொன்னு சொல்றேன், நார்மலா மழை வந்து வெள்ளம் வரக்கூடிய நிலைமைன்னா கூட அந்த மாவட்டங்களில் பொறுப்புள்ள அமைச்சர்களும் பொறுப்புள்ள அதிகாரிகளும் இருந்து மக்களை மீட்டு இருக்கணுமா இல்லையா? எப்போ போனாங்க அங்க மந்திரிகள்? எப்போ போனாங்க? நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் டீம் போறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசுலேருந்து அங்கே யாராவது இருந்தாங்களா? சென்னையில் மழைநீர் வடிகால் பணிக்கான 4000 கோடி ரூபாயில் 42% மட்டும் செலவு செய்துவிட்டு 92% செலவழித்ததாக கூறியது ஏன்? தமிழக அமைச்சர்களுக்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வினா. கோடி அதுல நான் இப்பவே உங்களை கேட்கிறேன், 92% செலவாயிடுச்சுன்னு சொன்ன அமைச்சரே மழை வந்த பிறகு 42% தான் செலவாயிருக்குன்னு சொன்னா எதை நம்புறது மக்கள்? நீங்க 92% செலவழிச்ச பிறகு கூட இப்படி ஆயிருந்தா சொல்லிருக்கலாம். இல்லைங்க, எங்களால கூட எதிர்பார்க்க முடியல, 4000 கோடி செலவு பண்ண பிறகு சென்னை மூழ்கிடுச்சுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன்.
நீங்க செலவே பண்ணல 42 இப்ப நீங்க கரெக்ட் பண்றீங்க. அது அந்த 42 நிஜம்தானா? கேள்வி கேட்கணுமா இருக்கு. தமிழக மழை வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்கவே இயலாது. அதுபோன்ற நடைமுறையே கிடையாது எனவும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திட்டவட்டார். தேசிய பேரிடர்வு, அதாவது நேஷனல் டிசாஸ்டர்ன்ற அனௌன்ஸ்மெண்ட் மத்திய அரசு அனௌன்ஸே பண்ணல. வேற ஸ்டேட்டுக்கு பண்ணாங்க, தமிழ்நாட்டுக்கு பண்ணல. இல்லைங்க, அந்த சிஸ்டமே இல்லைங்க. There is no such thing as announcing that this is a பேரிடர்வு, national disaster. No, there is nothing like that. அப்பன் வீடு என்று பேசுவதெல்லாம் அரசியலில் நல்லதல்ல. அமைச்சர் உதயநிதியின் பேச்சை சுட்டிக்காட்டி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவுரை. அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேட்கிற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்தை வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவியை அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா? கேட்க முடியுமா? மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு. அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்க தானே கொடுக்கிறோம். இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல் நல்லது இல்லைங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.